The voice of Thalir. அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 2ஆம் நாள். சரியாக இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் இருக்கிறது. தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வுகளும் உளவுத்துறை அறிக்கைகளும் இப்பொழுதே ஒரு விடயத்தை உறுதி செய்துவிட்டவனவாம். அது நம் தமிழகத்தின் அரியணையில் அமரப்போவது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்று. ஆம், கோட்டையில் இப்பொழுதே அதிகாரிகள் மட்டத்தில் எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்கான ரகசிய முன்னேற்பாடுகளும் தொடங்கிவிட்டவனாம். மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடாரம் தற்பொழுதே சரிய தொடங்கிவிட்டது. நாம் எடப்பாடியார் அவர்கள் வரவேற்கும் இந்த விஸ்வரூப வெற்றியை கண்டு மாற்றுக் கட்சியினரும் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய வரவுகளும் செய்வதறியாது திகைத்து வருகின்றவனாவாம். தாங்கள் வீழ்ச்சியை இப்பொழுதே எண்ணி அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு அனைவரும். டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியே நம்ம எல்லாம் சீர்தூக்கி வரும் எடப்பாடியார் அவர்களின் இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகளே, மே 4 தேர்தல் முடிவுகள் வரும்போது தமிழகத்தின் திசைகள் எங்கும் அதிரப் போகிறது. அது வெறும் வெற்றி அல்ல, எதிரிகளின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய எதிரிகளின் போர். தமிழகமே திரண்டு நின்று எடப்பாடியாரை கோட்டைக்குள் அழைத்து செல்லும் அந்த மண்ணுலகமே அதிரும் மகுடாபிஷேக விழாவை காண நமக்கு கண்கள் 1000 வேண்டியிருக்கக்கூடும். எடப்பாடியார் எனும் ஒற்றை ஆளுமையின் முன் எதிரிகளும் துரோகிகளும் வகுத்த வியூகங்கள் அனைத்தும் சிதறி ஓடப் போகின்றது. தொண்டர்களே, வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்கள். இனி தமிழகத்தின் ஒவ்வொரு வினாடியும் நம் எடப்பாடியாரின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக மாறும். வரலாறு மீண்டும் எழுதப்படுகிறது. எடப்பாடியார் வருகிறார், வெற்றி தரப்போகிறார், இரட்டை இலை வெல்லும், தமிழகம் தலை நிமிரும். நன்றி.